வணக்கம். இமயமலையோட மடியில வரலாறு, இயற்கை, நம்பிக்கை இது மூணும் ஒன்னா சேர்ற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் சாமுண்டா தேவி கோயில். வாங்க அந்த புனித இடத்தோட கதைய நாம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம இந்த பயணத்தை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். அது மலையின் ஆன்மா, கோயில் வடிவில். இனது ஒரு கோயில் எப்படி ஒரு மலையோட ஆன்மாவா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கோயிலோட அடையாளத்தையே தீர்மானிக்கிற அந்த பிரமிக்க வைக்கிற இயற்கை அமைப்பை பத்தி பார்க்கலாம். அப்போ இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இமாச்சல பிரதேஷ், காங்க்ரா மாவட்டத்துல, அதுவும் சும்மா இல்ல, கம்பீரமான தௌலாதார் மலைத்தொடரோட அடிவாரத்துல பானேர் நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் நதி, எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை சூழல். இது வெறும் ஒரு லொகேஷன் கிடையாது, இந்த கோயிலோட ஆன்மீக சக்திக்கே இதுதான் அடித்தளம்னு சொல்லலாம். நம்மளோட தொன்மையான மரபுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு புவியியல் அமைப்புக்கு ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கு. பொதுவாவே இமயமலை கடவுள்களோட வாசஸ்தலம்னு தான் நாம நம்புறோம். அதோட ஒரு புனித நதி பக்கத்துல இருக்கும்போது அங்க செய்யப்படுற சடங்குகளோட புனிதம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. சரி, அந்த பிரம்மாண்டமான இயற்கை அமைப்பிலிருந்து இப்போ நாம கோயில் வளாகத்துக்குள்ளேயே ஒரு பயணம் போகலாம் வாங்க. நீங்க அங்கே போனா உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்கும்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம். நீங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சா போதும், கலையும் இயற்கை அழகும் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் நுணுக்கமா செதுக்கப்பட்ட கதவுகள், தேவியோட பிரதான கருவறைன்னு ஒரு தெய்வீக கலை அம்சம். இன்னொரு பக்கம் ஜன்னல் வழியா பார்த்தா பனிமூடிய தௌலாதார் மறைகள். அடடா, ஒரு இயற்கை அதிசயம். நாம முன்னாடி பார்த்தோமே அந்த பாணர் நதி, அது வெறும் ஒரு ஆறு மட்டும் இல்ல. சொல்லப்போனா அதுதான் அங்க இருக்கிற ஆன்மீக அனுபவத்தோட மையப்புள்ளியே. பக்தர்கள் அங்க புனித நீராடுறாங்க, மூதாதையர்களுக்காக சடங்குகள் செய்றாங்க. இப்படிதான் இயற்கையும் நம்பிக்கையும் அங்க ஒன்னோடு ஒன்னு கலக்குது. நீங்க ஒருவேளை அங்க போக பிளான் பண்ணீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கூட்டத்தை தவிர்க்கணும்னா காலையில சீக்கிரமா போறது தான் பெஸ்ட். கோயிலோட புனித தன்மையை மதிக்கிற மாதிரி அடக்கமான உடை போட்டுக்கோங்க. கோடை காலத்துல போனா கூட மலைப்பகுதிங்கிறதால மெல்லிய கம்பளி ஆடைகள் தேவைப்படும். முடிஞ்சா பருவமழை காலமான ஜூலை ஆகஸ்ட் மாதங்களை தவிர்த்துருங்க. சரி, இப்போதைய அனுபவத்திலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி போவோம். வாங்க இந்த கோயிலோட ஆழமான அதே சமயம் நெகிழ்ச்சியான வரலாற்றை புரிஞ்சிக்க ஒரு காலப்பயணம் போகலாம். இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் கடோச் வம்ச மன்னர்களோட ஆதரவுல வளர்ந்திருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1905ல ஒரு பயங்கரமான பூகம்பம் வந்தும் கூட இந்த கோயில் தப்பிச்சு நின்னுருக்கு. இன்னைக்கும் ஒரு வாழும் பாரம்பரிய மையமா இது இருக்கு. ஆக ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமா மட்டும் இருக்கல. நாட்டுப்புற கதைகள் என்ன சொல்லுதுன்னா, கடோச்ச வம்ச மன்னர்கள் போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த தேவி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்களாம். இது அந்த பகுதியோட சமூக அரசியல் வாழ்க்கையில இந்த கோயிலுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருந்திருக்குன்னு காட்டுது. இப்ப நாம இந்த கோவிலோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். அதாவது இங்க வழிபடப்படுற அந்த தேவியோட அடையாளம் என்ன, அவரோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நேரடியான ஒரு கேள்வி. சாமுண்டா தேவி யார்? அவரோட குணம் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேவி மகாத்மியத்தின்படி துர்க்கையோட நெத்தியிலிருந்து தோன்றியவர் தான் சாமுண்டா. எதுக்குன்னா, சண்டன் முண்டன்னு 2 கொடிய அசுரர்களை அழிக்கிறதுக்காக. அவங்கள அழிச்சதால தான் இவருக்கு சாமுண்டானே பெயர் வந்தது. இது அவருடைய வீரத்தோட அடையாளம். அப்போ சாமுண்டா தேவினா ரொம்ப உக்கிரமானவங்களா? ஆமா. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு 2 குணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் தீமையை அழிக்கிற ஒரு பயங்கரமான போர் வீராங்கனை. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா தன் பக்தர்களை காக்கிற ஒரு பாசமான தாய். சோ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவளோட உக்கிரம் கூட ஒரு வகையான பாதுகாப்பு தான். தன் குழந்தைங்களை காக்கிறதுக்காக ஒரு தாய் எடுக்கிற அவதார மாதிரி. இதுவரைக்கும் நாம பார்த்த புவியியல், வரலாறு, புராணம் இதெல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து இந்த கோயிலோட முக்கியத்துவத்தோட ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குவோம் வாங்க. உண்மை என்னன்னா, சாமுண்டா தேவி ஒரு புராண கதாபாத்திரம் மட்டும் இல்ல. அவங்க உள்ளூர் மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா, ஒரு வாழும் பாதுகாவலரா இருக்காங்க. விவசாயி தன்னோட பயிரை காக்க அவங்க கிட்ட வேண்டிக்கிறாரு. ராணுவ வீரன் பணிக்கு போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவங்க இருக்காங்க. அப்போ நாம பார்த்த இந்த விளக்கத்தோட முக்கிய சாராம்சம் என்னன்னா, இந்த கோயில் ஒரு சாதாரண கட்டிடம் கிடையாது. இது இமயமலையோட கம்பீரமான புவியியல், ராஜபுத்திரர்களோட வீரமிக்க வரலாறு, அப்புறம் சக்தி வழிபாட்டோட துடிப்பான ஆன்மீகம், இந்த மூணும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான சங்கமம். நாம தொடங்கின அதே வரியோடய நிறைவு செய்யலாம். இப்ப இந்த வரிக்கு ஒரு ஆழமான அர்த்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன்.
இந்த கோவில் வெறும் கற்களால் ஆனதில்ல, அது அந்த பிராந்தியத்தோட ஆன்மாவையே தன்னோட வடிவமா கொண்டிருக்கு. நீங்களே சொல்லுங்க, இந்த கோயில் அந்த மலையின் ஆன்மா தானே?